இந்த உடம்ப வச்சுக்கிட்டு 2 பீஸ் நீச்சல் ட்ரெஸ்ஸா? கிண்டல் பண்ணவங்களுக்கு பதிலடி கொடுத்த நித்யா மேனன். மலையாள சினிமாவுல இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அதிக வரவேற்பு பெற்ற நடிகை நித்யா மேனன். இவங்க சின்ன வயசுல இருந்தே சினிமாவுல நடிச்சுட்டு வராங்க. முதன் முதலா ஹனுமான் அப்படிங்கிற திரைப்படத்துல சிறுமி கதாபாத்திரத்துல அறிமுகமானாங்க நித்யா மேனன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கர்நாடக திரைப்படம் ஒண்ணுல வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பின்னாடி முதன் முதலா ஆகாச கோபுரம் அப்படிங்கிற மலையாள படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. அது அவங்களுக்கு அதிக வரவேற்ப வாங்கி குடுத்தது. அதுக்கப்புறமா வரிசையா மலையாளத்துல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க நித்யா மேனன். அதுக்கு பின்னாடி ரொம்பவே தாமதமா தான் இவங்களுக்கு தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சது. 180 அப்படிங்கிற படத்துல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துல சித்தார்த் கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லயும் இந்த திரைப்படம் வெளியாச்சு. அதுக்கு பின்னாடி வெப்பம் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க நித்யா மேனன். ஆரம்பத்துல தமிழ்ல இவங்க நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே காதல் கதைகள கொண்ட படங்களா தான் இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு அதிக வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்த படம் மணிரத்னம் இயக்கத்துல வெளியான "ஓ காதல் கண்மணி" படம் தான். அந்த படத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து இவங்க நடிப்புல காஞ்சனா 2 படம் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா நடிகர் விஜய் படத்துல வாய்ப்பு பெற்றாங்க நித்யா மேனன். மெர்சல் படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சாங்க. சமீபத்துல கூட நடிகர் தனுஷ் கதாநாயகனா நடிச்ச திருச்சிற்றம்பலம் படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க நித்யா மேனன். பொதுவாவே நடிகைகளுக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டா வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு சினிமாவுல இருக்கு. ஆனா அப்படியும் வாய்ப்புகள பெற முடியும் அப்படின்னு நிரூபிச்சவங்க நித்யா மேனன். சினிமாவுக்கு வந்த புதுசுல அதிக உடல் எடையோட இல்ல அப்படின்னாலும் கூட, இப்போ கொஞ்சம் உடல் எடை அதிகமா தான் இருந்துட்டு வராங்க. இருந்தாலும் அவங்களோட தனிப்பட்ட நடிப்புக்காக வரவேற்பு அப்படிங்கிறது குறையாம தான் இருக்கு. இந்த நிலையில மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெறதுக்காக தொடர்ந்து சமூக வலைதளத்துல புகைப்படங்கள வெளியிடக்கூடிய நித்யா மேனன், சமீபத்துல 2 பீஸ் ட்ரெஸ்ல ரொம்பவே கவர்ச்சியா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் அதிக வைரல் ஆயிட்டு வருது. அவங்களோட உடல் பருமன கிண்டல் செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில வசீகரமா அந்த புகைப்படங்கள வெளியிட்டிருக்காங்க. விஜய் டிவி சீரியல் மூலமா அறிமுகமாகி, இப்போ தமிழ்நாடு மக்கள் மத்தியில முக்கியமான ஒரு நடிகையா இருந்துட்டு வரவங்க மைனா நந்தினி. சீரியல்ல மட்டும் இல்லாம நெறைய திரைப்படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. வித்தியாசமான ஒரு நடிப்ப வெளிப்படுத்தக்கூடியவங்க மைனா நந்தினி அப்படிங்கிறதால, விஜய் டிவியே அவங்களுக்கு அதிக வரவேற்ப பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சீரியல்ல மட்டும் இல்லாம நெறைய நிகழ்ச்சிகள்ல அவங்கள கலந்துக்க வச்சு, மக்கள் மத்தியில அவங்கள அதிக பிரபலமாக்குச்சு விஜய் டிவி. ஆரம்பத்துல சரவணன் மீனாட்சி தொடர் மூலமா தான் விஜய் டிவில பிரபலமானாங்க நடிகை மைனா நந்தினி. சரவணன் மீனாட்சி தொடர் விஜய் டிவில ரொம்ப பிரபலமான ஒரு தொடர். அதுல சில வருஷத்துக்கு ஒரு தடவ சரவணன் மீனாட்சியா நடிக்கக்கூடிய நடிகர், நடிகைகள மாத்திக்கிட்டே வருவாங்க. அந்த வகையில சரவணன் மீனாட்சி சீசன் 3ல ரேவதியா மைனா நந்தினி நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி விஜய் டிவில ஒளிபரப்பான நெறைய தொடர்கள்ல இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றதன் மூலமா வரவேற்ப பெற ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு சினிமாவிலயும் வாய்ப்புகள் கிடைக்க தொடங்குச்சு. 2009வது வருஷம் வெளியான வெண்ணிலா கபடி குழு படத்துல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வம்சம், வெப்பம், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, வெள்ளைக்கார துரை, ரோமியோ ஜூலியட் மாதிரியான நெறைய படங்கள்ல தொடர்ந்து வாய்ப்புகள பெற்று நடிச்சுட்டு வந்தாங்க மைனா நந்தினி. அதுக்கப்புறமா சுந்தர் சி இயக்கத்துல வெளியான அரண்மனை 3 படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. 2022ல வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றிய கொடுத்த சர்தார் படத்துலயும் ஒரு பாட்டுல மட்டும் வருவாங்க மைனா நந்தினி. இப்போ சில வெப் சீரிஸ்லயும் இவங்க நடிச்சுட்டு வராங்க. என்னதான் சினிமாவுல சின்ன திரையில பிரபலமான நடிகையா இருந்தாலும், மைனா நந்தினியோட சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் கடுமையானதா தான் இருந்துச்சு. இவ்வளவையும் கடந்து சின்ன திரையில இப்படி ஒரு உயரத்த பிடிச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில நிகழ்ச்சிகள்லயும் சின்ன திரையிலயும் கூட பெருசா கவர்ச்சி காட்டாத மைனா நந்தினி இப்போ நீச்சல் ட்ரெஸ்ல புகைப்படங்கள வெளியிட்டிருக்காங்க. நம்ம மைனா நந்தினி தானா இது அப்படின்னு ஆச்சரியமா சொல்லிட்டு வராங்க ரசிகர்கள்.